அந்த காலத்துல இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசைஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அதெல்லாம் இப்போ நடக்குதா? கிடையாதுதான். அது எங்க டைம்ல நடக்காம ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. கேசட் அப்போ வந்துட்டு இருந்ததா? கேசட் என் டைம்ல கேசட் கேசட் கடை சிடிஸ். அப்போதான் வந்து எல்லாமே வந்து இந்த கிரெடிட்ஸ் கொடுக்கறதுலாம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. ஓ ஓகே. ராஜா சாரோட மியூசிக்ல வாசிச்ச மியூசிஷியன்ஸ் யாருக்குமே வெளியே தெரியாது. ஸோ நாங்க வரும்போது எஃப்எம் பிளேஸ் த வைட்டல் ரோல். அப்போ அங்க ப்ளே பண்ண ஸ்டோரி வந்து டிவியும் ரேடியோவும் தான். ஸோ அந்த இடத்துல வந்து டிவியில பாக்குற சிங்கர்ஸ் தான் மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சாங்க. ரியாலிட்டி ஷோஸ்லாம் வர ஆரம்பிச்சது. சோ அது அப்ப இவர் பிளேபேக் சிங்கர் ஆயிட்டாரு. சோ இவராலயும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சோ அது வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட்ல கரெக்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. சோ அது டிரான்சிஷன் பீரியட்ல வந்தது. சோ அதனால அது பண்ண முடியாம அகைன் மக்கள் கண்ணுக்கு யார் தெரிஞ்சாங்க? ரியாலிட்டி ஷோல வர சிங்கர்ஸ் தான் தெரிஞ்சாங்க. சோ மக்கள் யார் கொண்டாடுவாங்க? அவங்களுக்கு யார தெரியுமோ அவங்கள தான் கொண்டாடுவாங்க. நீங்க அவங்களுக்கு காமெடி என்ன காட்டினா காமெடி என்ன சொல்லி நம்பிடுவாங்க. அவனே நீங்க சீரியஸா காட்டினா அவன் சீரியஸ் மேன் நம்பிடுவாங்க. ஸோ மக்கள் வந்து அவங்க இன்னசென்ட், தே ஆர் ரெடி டு செலிப்ரேட் எனி ஒன். நீங்க காட்டுறவங்கள அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொண்டாடுறதுக்கு. பட் ப்ரொவைடட் நாம காட்டணும். மீடியா தான் டிசைட் பண்ணணும் யாரை உருவாக்கணும். ஏன்னா அது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீடியா சோர்ஸ் சக்தி. ஆனால் இப்போதான் மக்கள் கையில் வந்து உலகமே இருக்குது, அவங்க கையில் சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாங்கிற பெரிய பவரை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒருத்தனை மீடியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க.